ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம காலையில எப்படி சீக்கிரமா எழுந்துக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோங்க. நம்மள நிறைய பேர் போன்ல அலாரம் வச்சிருப்போம். எப்படி வச்சிருப்போம்னு பாத்தீங்கன்னா 6 மணி, 6:10, 6:20, 6:30. ஸோ 6 மணிலேருந்து நமக்கு 10 நிமிஷமா அலாரம் வச்சாதான் 6:30க்கு நம்மளால எழுந்துக்கவே முடியுது. ஸோ எழுந்துக்கணும்னாவே அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்க போறேன். இதெல்லாம் என்னோட லைஃப்ல நான் யூஸ் பண்ண டிப்ஸ். இதை நான் உங்களுக்கும் தரேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த முறை 6 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே எழுந்துப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. ஸோ முதல் டிப் அது என்னன்னா, நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ண போகிற ஏரியாவை க்ளீனாக வச்சுக்கோங்க. நைட்டே இதை நீங்கள் செஞ்சிடணும். ஸோ இது வந்து லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ லேடிஸாக இருந்தால் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து சிங்கில் அப்படியே பாத்திரத்தை குவிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே அந்த சிங்கை போய் பார்த்தோன்னே நமக்கு டொய்யன்னு ஆகிடும். இப்போ இவ்வளோ பாத்திரம் தொலைக்கணுமா அப்படின்றதுக்காகவே நம்ம எழுந்துக்க மாட்டோம். ஸோ இதுக்கு பதிலாக நைட்டே உங்களோட எல்லா வேலைகளையும் நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் அலாரம் அடித்த உடனே சூப்பர், இன்னைக்கு நம்மளுக்கு சமையல் வேலை மட்டும்தான் இருக்குது, இந்த சாமான் தொலைக்கிற வேலைலாம் இல்லை, கிச்சன் க்ளீனாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணமே நம்மள சீக்கிரமாக எழுந்துக்க வைக்குங்க. இதை நான் ப்ராக்டிக்கலாக என்னோட வாழ்க்கையில் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. எப்பெல்லாம் வந்து எனக்கு கிச்சன் அழுக்கா இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு காலையில் எழுந்துக்கவே தோணாது. ஐயோ நம்ம எழுந்து இதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணுமே அப்படின்ற எண்ணமே நம்மள எழுந்துக்க விடாது. ஸோ யூஸ்வலாக வேலை இருந்தால் தானே நம்ம எழுந்துப்போம். ஆனால் இந்த வேலை இருந்தாவே நமக்கு பிடிக்காத வேலை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எழுந்துக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ உங்கள் கிச்சனை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஜென்ஸ். இப்போ ஜென்ஸ் என்ன பண்ணலான்னா, காலையில் எழுந்த உடனே அவங்க என்னென்ன வேலைகள் செய்ய போகிறாங்களோ அதை நைட்டே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருங்க. உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கன்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிடலாம். ஸோ காலையில் உங்களுக்கு தூக்கம் கலைஞ்ச உடனே ஓகே இன்னைக்கு நம்ம இந்த வேலைலாம் செய்ய போகிறோம், ஸோ கண்டிப்பாக நம்ம எழுந்துக்கணும், ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு தெம்பே உங்களை எழுந்துக்க வைக்கும். இது வந்து ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க் பண்ணுற லேடிஸும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் போய் நம்ம என்னென்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்றது நைட்டே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருங்க. என்னென்ன மெயில் அனுப்ப போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடி நைட்டே பிளான் பண்ணிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு எழுந்துக்கிறதுக்கு ஒரு சுறுசுறுப்பை அது கொடுக்கும். அதுக்கு அடுத்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல உணவு இருந்தாவே நமக்கு சுறுசுறுப்பாக காலையில் நம்ம எழுந்துக்க போகிறோங்க. ஸோ நீங்கள் யூஸ்வலாக நைட்டு தூங்கும் போதே அடுத்த நாள் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்க போங்க. ஸோ இதை நான் எப்பயுமே பண்ணுவாங்க. ஏன்னா காலையில் நம்ம எழுந்துக்கும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு முக்கியமாக வர தாட் என்னென்னா, காலையில் எழுந்து என்னடா சமைக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பல மணி நேரம் நம்ம படுத்துட்டு இருப்போம். நான்லாம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன், ஃப்ரிட்ஜில் என்ன காய்கறி இருக்குது, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், இப்படி யோசிச்சுக்கிட்டே எனக்கு லேட் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் நைட்டே ஓகே இந்த காய்கறிகள் இருக்குது, நம்ம இதெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அலாரம் அடித்த உடனே டக்குன்னு எழுந்துப்பீங்க. இதை நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுங்க. க்ளீனான கிச்சன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், நல்ல உணவு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 3வது டிப். ஸோ நிறைய பேர் ஏன் காலையில் எழுந்துக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்க போவாங்க. இதனால தான் நம்மளால காலையில் எழுந்துக்க முடியறதில்லை. கரெக்டாக ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே 8 மணி நேர தூக்கம், நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் தான் அவங்களுக்கு காலையில் எழுந்துக்க முடியுங்க. ஸோ நைட்டு நீங்கள் லேட்டாக தூங்குற பழக்கத்தை கைவிட்டுட்டு 10 மணி ஆன உடனே பெட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் நாங்களாம் 9:30க்கே வந்து பெட்ரூமுக்கு புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா 9:30க்கு ஆரம்பித்தாதான் குழந்தைங்களை தூங்க 10:30 மணி ஆகிடும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம தூங்குவோம். அப்போ தான் நமக்கு 8 மணி நேரம் தூக்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீரியல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக வந்து தூங்குறதுக்கு பதிலாக 9:30 ஆச்சா ஓகே நமக்கு பெட் டைம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ரெடி ஆகிடுங்க. 10 மணிக்கு டான் எல்லாரும் போய் தூங்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிக்கு அலாரம் அடிக்க வேணாம், நீங்களே எழுந்திருவீங்க. அதுக்கு அடுத்து சில பேர் இருப்பாங்க, அது என்னன்னா 10 மணிக்கு போய் படுப்பாங்க, ஆனால் தூங்குறதுக்கு 12-1 மணி ஆகிடும். இதனாலேயே நிறைய பேருக்கு காலையில் எழுந்துக்க முடியாது. ஸோ நல்ல தூக்கம் வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி டிவி பார்க்குறதோ, மொபைல் பார்க்குறதோ, லேப்டாப்பில் வீடியோ பார்க்குறதோ இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும், நமக்கு அதே விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர நமக்கு அது தூக்கத்துக்கு போய் செலுத்தாது. இதுக்கு பதிலாக எல்லாரும் ஒரு புக்கு படித்து பாருங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், புக் ரீட் பண்ணிட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நிம்மதியான தூக்கம் வரும். அதாவது உங்களோட வாழ்க்கைக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு நாவல், ஏதோ ஒரு கதை
அந்த கதையை நீங்க படிச்சுட்டு தூங்கும்போது உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். இதே வீடியோ பார்த்துட்டு நீங்க தூங்கும்போது என்ன ஆகும், அந்த வீடியோல இருக்கிற காட்சிகள், அதுல இருக்கிற விஷயங்கள் இதே தான் உங்க மைண்ட்ல போய்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ நீங்க வந்து தூக்கம் வராம கஷ்டப்படுற எல்லாரும் ஒரு புக் வச்சுக்கோங்க. அந்த புக்ல ஒரு 4 பேஜ் ரீட் பண்ணா கூட போதும். 4 பேஜ் ரீட் பண்ணிட்டு தூங்கி பாருங்க, உங்களுக்கு நல்ல சுகமான தூக்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரீடிங் நம்ம மைண்டை வந்து இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ண உதவும். நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் டிப், ஆனா ரொம்ப முக்கியமான டிப். நம்மள நிறைய பேர் நமக்கு பிடிச்சமான வாழ்க்கைய வாழறோமா அப்படின்னா இல்லைங்க. நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை, காலையில எழுந்து சமைச்சு பிள்ளைகளை கிளப்பி அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் செஞ்சு அதுக்கப்புறம் நைட்டு திரும்ப தூங்கிடுறோம். இந்த யூஸ்வலான ரொட்டீனான லைஃப். அதே மாதிரி ஜென்ஸ்க்கும் ஆஃபீஸ் போவாங்க, வேலை செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க, டிவி பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. ஸோ இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து கொஞ்சம் நீங்க சேஞ்சஸ் மேக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு பாருங்க. அப்படி செய்யும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் உங்களை தூங்க விடாம உங்களை எழுப்பி விட்டுடும். உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் உங்களை தூங்கவே விடாது. இததான் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லையா, உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த கனவு காணுங்க, அந்த கனவு உங்களை தூங்க விடாது, உங்களை எழுப்பி விட்டுடும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சமான விஷயத்த உங்க வாழ்க்கையில எது அப்படின்னு யோசிங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த யூடியூப் வீடியோஸ் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ காலையில் எழுந்துக்கும் போதே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பேச போகிறோம், இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு எழுந்துக்கும் போது அப்படியே எனக்கு சூப்பர் ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. ஸோ காலையில் எழுந்துக்கிறதுக்கும் போதே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது, இன்னைக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளை எழுந்துக்க வைக்குங்க. ஸோ இது வந்து நான் எனக்கு யூடியூப் வீடியோ, உங்களுக்கு பெயிண்டிங்காக இருக்கலாம், புதுசாக நீங்கள் செய்ய போகிற ஒரு கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வீட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ண போகிறதா இருக்கலாம். ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஃபீஸில் புதுசாக அவங்க படிக்க போகிற ஒரு புது விஷயமா இருக்கலாம், தெரிஞ்சுக்க போகிற ஒரு புது சர்டிஃபிகேஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது யோசிச்சுட்டே இருங்க, ஏதாவது செஞ்சுட்டே இருங்க. அந்த விஷயம் உங்களை தூங்க விடாது, கண்டிப்பாக உங்களை எழுந்துக்க வைக்கும். ரொட்டீன் லைஃப்லேருந்து நீங்கள் மாறுபடும் போது உங்கள் லைஃப் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த புத்துணர்ச்சி உங்களை சீக்கிரமாக காலையில் எழுந்துக்க வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கிளீனான ஒர்க் பிளேஸ், அதாவது கிளீனான கிச்சன், நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு உணவு, நல்ல தூக்கம், சீக்கிரமா உறங்க போகணும், புக்கு ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு காலையில சீக்கிரமா எழுந்துப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.